VM खलीलुर रहमान चैनल में आपका खैर मकदम है। अस्सलामु अलैकुम। தினமணி செய்திகள். அகமதாபாத் விமானத்தில் இருந்த 241 பேர் உயிரிழப்பு, ஒருவர் உயிர் பிழைத்தார். ஏர் இந்தியா. குஜராத் மாநிலம் அகமதாபாத் விமான நிலையத்திலிருந்து வெளிநாட்டு பயணிகள் உள்பட 242 பேருடன் லண்டனுக்கு புறப்பட்ட ஏர் இந்தியா விமானம் சில நிமிடங்களிலேயே அருகில் உள்ள மருத்துவக் கல்லூரி விடுதி கட்டிடத்தின் மீது விழுந்து நொறுங்கியது. நாட்டையே அதிர்ச்சியில் ஆட்சியுள்ள இந்த பயங்கர விபத்தில் ஒருவர் தவிர மற்ற அனைவரும் உடல் கருகி உயிரிழந்து விட்டதாக அஞ்சப்படுகிறது. 200க்கும் மேற்பட்ட உடல்கள் மீட்கப்பட்டுள்ளதாக தகவல் துறையினர் தெரிவித்துள்ளனர். உயிரிழந்தவர்களில் பாஜகவை சேர்ந்த மாநில முன்னாள் முதல்வர் விஜய ரூபானியும் ஒருவர் என்பது குறிப்பிடத்தக்கது. விமான நிலையம் அருகே மேகானி நகர் அரசு மருத்துவக் கல்லூரி வளாகத்தில் மருத்துவர்கள் தங்குமிடம் மற்றும் மாணவர் விடுதி கட்டடங்கள் உள்ள பகுதியில் விமானம் விழுந்து விபத்துக்குள்ளான நிலையில் அங்கும் உயிரிழப்புகள் நேரிட்டுள்ளன. டாடா குழுமத்தின் ஏர் இந்தியா நிறுவனத்துக்கு சொந்தமான போயிங் 787 ட்ரீம் லைனர் ரக விமானம் AI-171 அகமதாபாத்தில் உள்ள சர்தார் வல்லபாய் பட்டேல் சர்வதேச விமான நிலையத்தில் இருந்து லண்டன் கேட்விக் விமான நிலையத்துக்கு வியாழக்கிழமை பிற்பகல் 1:39 மணி அளவில் புறப்பட்டது. இரட்டை என்ஜினுடன் பெரிய அளவிலான இந்த விமானம் 11 ஆண்டுகளுக்கு முந்தியதாகும். விமானத்தில் 2 விமானிகள் உட்பட 12 ஊழியர்கள் மற்றும் 230 பயணிகள் இருந்தனர். இவர்களில் 169 பேர் இந்தியர்களாவர். 53 பேர் பிரிட்டனையும் 7 பேர் போர்ச்சுகலையும் ஒருவர் கனடாவையும் சேர்ந்தவர்கள். புறப்பட்ட சிறிது நேரத்தில் துயரம். விமான நிலைய ஓடுபாதையில் இருந்து புறப்பட்ட சிறிது நேரத்திலேயே பிற்பகல் சுமார் 2 மணி திடீரென கீழ் நோக்கி இறங்கிய விமானம் அருகில் உள்ள மேகானி நகர் பகுதியில் அரசு மருத்துவக் கல்லூரி வளாகத்தில் விழுந்து நொறுங்கியது. இதனால் எழுந்த சப்தத்தால் அப்பகுதியே அதிர்ந்தது. விண்ணை முட்டும் அளவுக்கு தீப்பிழப்பும் அடர் கரும்புகையும் எழுந்தது. விமானம் விபத்துக்குள்ளான வீடியோ காட்சிகள் வெளியாகி பேரதிர்ச்சியை ஏற்படுத்தின. சுமார் 800 மீட்டர் உயரம் வரையே விமானம் பறந்தது. அதன் பிறகு மேலெழ முடியாமல் தாழ்வாக பறந்து சென்று விழுந்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. முழு வீச்சில் மீட்பு பணி. விபத்தை தொடர்ந்து தேசிய பேரிடர் மீட்பு படையினர் 6 குழுக்கள், எல்லை பாதுகாப்பு படையினர் 2 குழுக்கள், மத்திய தொழிலக பாதுகாப்பு படை, காவல்துறை மற்றும் தீயணைப்பு படையினர் முழு வீச்சில் மீட்பு பணியில் ஈடுபட்டனர். கடும் சவாலுடன் நடைபெற்ற இப்பணியில் எரிந்த நிலையில் உடல்கள் மீட்கப்பட்டு
மருத்துவமனைக்கு கொண்டு வரப்பட்டன. இக்காட்சிகள் இதயத்தை உலுக்குவதாக இருந்தன. கடந்த 2020 கேரள மாநிலம் கோழிக்கோடு விமான நிலையத்தில் 190 பேருடன் தரை இறங்கிய போது ஏர் இந்தியா விமானம் 2ஆக உடைந்து விபத்துக்குள்ளானது. அந்த சம்பவத்தில் 21 பேர் உயிரிழந்தனர். 110க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். அதன் பிறகு தற்போது மிகப்பெரிய விமான விபத்து நேரிட்டுள்ளது. கருப்பு பெட்டியை தேடும் பணி. விபத்துக்குள்ளான விமானத்தின் இறுதி தருணங்களில் என்ன நடந்தது என்பது குறித்து துப்பு கிடைக்கும் என்பதால் விமானத்தின் கருப்பு பெட்டி மற்றும் விமானி அரைக்குரல் பதிவு கருவியை தேடும் பணி தீவிரமாக மேற்கொள்ளப்பட்டது. விபத்துக்குள்ளான விமானத்தில் இதில் 169 இந்தியர்கள், 53 பிரிட்டன் நாட்டவர்கள், 7 போர்ச்சுகீசியர், கனடாவை சேர்ந்த ஒரு பயணி மற்றும் 2 விமானிகள், 10 விமான ஊழியர்கள் என 242 பேர் பயணித்துள்ளனர். உயிரிழந்த ஒரே பயணி. விமானம் விழுந்து நொறுங்கிய கோர சம்பவத்தில் பயணி ஒருவர் அதிர்ஷ்டவசமாக உயிர் பிழைத்தார். 11A இருக்கையில் இருந்த விஸ்வாஸ்குமார் ரமேஷ் என்பவர் தனது சகோதரருடன் லண்டன் பயணத்தை தொடங்கினார். சிறிது நேரத்தில் விமானம் விபத்துக்குள்ளான நிலையில் அவர் காயங்களுடன் உயிர் பிழைத்தார். பயணி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். அவர் பிரிட்டனை சேர்ந்த இந்திய வம்சாவளி நபர் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த விமானத்தில் குஜராத் முன்னாள் முதல்வர் விஜய ரூபானியும் பயணித்த நிலையில் அவரும் உயிரிழந்தார். மருத்துவக் கல்லூரி வளாகத்தில் 7 பேர் உயிரிழப்பு. விமான நிலையம் அருகே மக்கள் நெருக்கம் மிகுந்த மேகானி நகர் பகுதியில் உள்ள பிஜே அரசு மருத்துவக் கல்லூரி வளாகத்தில் மருத்துவர்கள், செவிலியர்களின் தங்குமிடங்கள் மற்றும் மாணவர் விடுதி கட்டடங்கள் மீது விமானம் விழுந்து நொறுங்கியது. இதன் தாக்கத்தால் அடுக்குமாடி கட்டடங்கள் தீப்பற்றின. விமான பாகங்கள் கட்டடத்துக்குள் செருகின. வளாகம் முழுவதும் நொறுங்கிய பாகங்களும் எரிந்த நிலையில் உடல்களும் சிதறி கிடந்ததாக உள்ளூர் வாசிகள் தெரிவித்தனர். மரங்கள், பிற வாகனங்களும் தீயில் கருகியதால் குண்டு வெடித்த இடம் போல காட்சியளித்தது. விடுதியில் பலர் தங்கியிருந்த நிலையில் அங்கு பலத்த சேதம் ஏற்பட்டுள்ளது. 25 பேர் வரை உயிரிழந்திருக்கலாம் என அதிகாரப்பூர்வமற்ற தகவல்கள் தெரிவிக்கின்றன.